ஹலோ கைஸ், ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கந்திக்கோட்டை வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். சடனாக ஒரு நாள் பிளானிங் பண்ணி வந்த இடம் தான் ஆந்திராவில் இருக்க கந்திக்கோட்டை. இது பார்த்தீங்கன்னா கடப்பா மாவட்டத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடத்துக்கு கந்திக்கோட்டை அப்படின்னு எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கந்தினா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு என்று பொருள், கோட்டா என்றால் கோட்டை. அதனால தான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கந்திக்கோட்டான்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெண்ணாறு என்ற ஒரு நதி ஒன்று ஓடுது. இது வந்து கிராண்ட் கேனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளத்தாக்குக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா இந்த நதி ஓடுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கோட்டையோட மதில் சுவர்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டையை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து இந்த மதில் சுவரானது இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து 20 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி அமைஞ்சிருக்கு. வாங்க இதை நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட போய் பார்ப்போம். அங்கே தெரியுது இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு. வா, அந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது கைஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஹைட்டில் இருக்குது. வாங்க இதை உள்ளே போய் கந்திக்கோட்டை ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு 5 பிளேசஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சார்மினார் இருக்குது, ஜெயில் இருக்குது, மாதவராய டெம்பிள் இருக்குது, ஜும்ஹா மசூதி இருக்குது, ரங்கநாதர் கோவில் இருக்குது, கிராண்ட் கேனியன் இருக்குது. ஒன்றுனா நம்ம வீடியோவில் பார்ப்போங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து சார்மினார் பார்த்தீங்கன்னா 101 இடங்களில் இருக்குது இந்த கோட்டையை சுற்றி. அதுவும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து 40 அடி உயரத்துக்கு இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த கோட்டையோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களோட பாணிகளின் கலவையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களும் இருந்திருக்காங்க, இந்துக்களும் இருந்திருக்காங்க, இஸ்லாமியரும் இருந்திருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா கோயிலும் இருக்குது, மசூதியாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கலவையாக தான் இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது. வாங்க கைஸ், அங்கே பார்த்தீங்களா ஒரு சார்மினார் ஒன்று தெரியுது, அதை கெட்ட அப்புறமா பார்ப்போம். இப்போ மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு போகுது. செம்ம ஹைட்டில் இருக்குது கைஸ், யாருமே உள்ளே வர முடியாது போல். படத்தங்கள்லாம் காட்டுற மாதிரி போர்கீர் ஏதாவது வந்தால் கயிறு கட்டி மேலே போட்டு கயிறு மூலியமாக தான் ஏறி வர முடியும் போகுது. ஃப்ரண்ட்லலாம் மூடிட்டாங்கன்னா இங்கே கயிறில் ஏறுறது கூட கஷ்டமாக இருக்கும் போகுது. சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு வந்து ஒரு அரணா, அதாவது பாதுகாப்பாக வந்து செயல்பட்டுருக்கு. வாங்க இது அந்த சார்மினார் கிட்ட போய் பார்க்கலாம். காரை அவசரப்பட்டு அங்கேயே வெளியிலே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் போகுது. ஃபுல்லாக நிறைய பேர் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கு பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருந்தது. அந்த கல் நம்ம பசங்களாம் தூக்கிட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், இதில் போடல கைஸ். பாருங்கள், வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த வீடியோ. வாங்க ஜெயில் உள்ள போய் பார்ப்போம் ஜெயில் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க கைஸ் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்மெல் இருக்குது. உள்ளே இருக்கவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஜெயில் உள்ள கதவையில் எப்படி அடைச்சி எப்படி வச்சுருப்பாங்கன்னு தான் தெரியல எனக்கு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேக் சைடில் தெரியுது இல்லைங்களா கோயில், அந்த கோயிலை நம்ம பொறுமையாக போய் பார்க்கலாம். இல்லை போகிற வழியிலேயே மசூதி இருக்குது. எல்லாமே ஒரு மிக்சிங்கில் தான் இருக்குது இங்கே.
அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மாதவராயர் டெம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து சிலைகள்லாம் எதுவுமே இல்லை கைஸ். வெறும் காலியாக தான் இருக்குது கோயிலை பார்க்குறதுக்கு. அதோட என்ட்ரன்ஸ் பாருங்களேன், பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க இது. உள்ள கோயிலை சுற்றி பார்க்கலாமா கைஸ்? நீங்கள் ரெடியா? சரி வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதோட பேக் வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு. அதுதான் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க, எவ்வளோ நாள் கட்டுறதுக்காக இருக்கும் பா. சைட்லாம் சின்ன சின்னதாக மண்டபம் மாதிரி இருக்குது. ஆனால் இது உள்ள ஒரே ஒரு இதில் கூட சிலைங்க எதுவுமே இல்லைங்க. இது ஒரே எம்டியாக தான் இருக்குது ஃபுல்லாக. உள்ளே இருக்க சிலைலாம் என்ன ஆச்சுன்ட்டு தெரியல. போது 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 போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேனியன். இந்த இடம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ஏதோ ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே சொல்லணும்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அரிசோனாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அது இன்னும் பெருசு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இடம் தான் இது. இது பார்த்திங்கன்னா வந்து இயற்கையாகவே உருவான ஒரு இடம். அதாவது இந்த ஆறு போகுது இல்லைங்களா, இந்த ஆறு இதோட நீரில் இருக்க மணல் மற்றும் பாறைகளால் வந்து அரிக்கப்பட்டு உருவாகிற ஒரு மாபெரும் செங்குத்தான பள்ளத்தாக்கு தான் இந்த கிராண்ட் கேனியன். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டென்ட்டில் வந்து தங்குறாங்க. மார்னிங் சன்ரைஸை பார்க்கறதுக்கு இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வரா மாதிரி இருந்தால் நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே வாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம வெயில். கடப்பால் வெயிலை பற்றி சொல்லி அவங்களுக்கு தெரியணும், செம வெயில் இருக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணி கரெக்டாக வாங்க. பொறுமையாக வந்து பொறுமையாக தங்கி பொறுமையாக பார்த்துருப்பாங்க. இங்கெல்லாம் நீங்கள் ஒரு 1 hour 1.5 hour கிட்ட உக்காந்து இந்த அழகை அப்படியே ரசிக்கலாம். அப்படியே இன்ன விலை அழகேன்ற சாங் போட்டால் கேட்டுகிட்டே இருக்கலாம், அந்த அளவு தான் இருக்குது சூப்பராக பார்க்குறதுக்கு இந்த இடம். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஆனால் ரொம்ப டேஞ்சராக உட்காந்து எடுக்கிறாங்க. ஸோ போனீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக எடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மசூதி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்பேங்க. கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால இதெல்லாம் மொபைல் எடுத்த வீடியோ தான் கைஸ், அதுதான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இடங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. சைட்லலாம் அந்த பாட்டிலலாம் நேமாக செடிங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் இவங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில். இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் கோவில் மட்டும்தான் இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.